எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் இந்த என் பேர் கார்த்திகேயன். இன்றைக்கும் இந்த பாவ கிரகங்களோட ராகுவுக்கு சில பரிகாரங்கள் நேற்று சொல்லுங்க. ஏன்னா ஓவர்லோடு விட்டால் எல்லாருக்கும் புரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி சில பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். எஸ்பெஷலி ராகுக்கு சில பரிகாரங்கள் தேவைப்படுது. அந்த பரிகாரங்கள் இப்போ சொல்கிறேன். இதையும் நோட் பண்ணி எல்லாரும் பயனடையணும்னு என்னோட விருப்பம். ஸோ ராகு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ராகு இந்தி மொழியை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் நீங்கள் ராகுக்கு இந்தி மொழி மதத்தவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பேசுகிறவங்க யாருன்னா உங்கள் நியர்பை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த குழந்தைக்கு எது விருப்பமோ அதை பிடிச்சதான் வாங்கி கொடுங்க. அதுவும் ராகுவோட காரத்துவம் தான். ஸோ அந்த குழந்தை படிப்பு செலவுக்கோ இல்லை அந்த குழந்தை பேக்கரியில் கூட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இல்லை துணிமணி வாங்கி கொடுக்கறது, இல்லை படிப்பு செலவு ஏற்றுக்கிறது, எது ஒன்றாலும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ ஹிந்தி பேசுகிற எந்த வேற்று மதத்தோருக்கும் இதை நீங்கள் பரிகாரமாக செய்யலாம். அதுக்கப்புறம் ஹிந்தி பாடல்கள் கேட்கலாம் ராகு காலத்தில். அதுவும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி பாடல் கேளுங்க. சீரியல் அந்த ஹிந்தி சீரியஸ்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கலாம். ஹிந்தி படங்கள் பார்க்கலாம். ஸோ அது ராகு காலத்தில் பாருங்கள், ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அதுவும் நல்ல பரிகாரம் தான். ராகு கேட்டு 2 பேருக்குமே நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருப்பீங்க. அவங்களாம் கொஞ்சம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியுன்றது இயற்கை விதி. பகலை இழந்தால் தான் இரவை நம்ம பெற முடியும், இரவு இழந்தால் தான் பகலை பெற முடியும். அதுபோல தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டோம். நீங்கள் பரிகாரங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதுவும் ஒரு விதமான பரிகாரம் தான். ஸோ இந்த பரிகாரமும் செஞ்சு பாருங்கள். சனி ராகுக்கு ஒரு 3 பேருக்குமே இதை செய்யலாம். அது என்ன பரிகாரம்னா, குழந்தைய அடாப்ட் பண்ணுங்க. அது நல்லா வேலை செய்யும். வேற யார் குழந்தையும் உங்களுக்கு எடுக்க மனம் வரலன்னா உங்கள் சொந்தத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துங்க. அந்த குழந்தைய உங்கள் குழந்தைய பாவிச்சு அந்த அம்மா அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்வாங்க எல்லா பணிகளையும் நீங்களும் செய்யணும். இதுவும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்து அவங்க படிப்பு செலவு, துணிமணி செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரங்களும் சைட் பை சைடு செஞ்சுட்டு வாங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது பலன் அளிக்கும். லீவு கிடைக்கும் போதெல்லாம், அந்த குழந்தைக்கு லீவு கிடைக்கும் போதோ இல்லை உங்களுக்கு லீவு கிடைக்கும் போதோ நீங்கள் அந்த குழந்தைய கூப்பிட்டு உங்கள் வீட்டில் அந்த அம்மா எந்த மாதிரிலாம் தான் குழந்தைய பராமரிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பராமரிக்கணும். அந்த குழந்தைய வளர்க்கணும். சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து துணிமணிலேருந்து எல்லாமே நீங்கள் செஞ்சு அந்த குழந்தைய ஒரு 5 நாளோ 10 நாளோ பார்த்தீங்கன்னாலும் நல்லா இது கனெக்ட் ஆகும். குழந்தை கூடவும் இருக்கட்டும். நீங்கள் வீட்டிலேயே வச்சு வளர்க்க முடியும்னாலும் இதை நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆசிரமத்தில் போயிட்டு அவங்களுக்கும் செய்யலாம். இல்லை உங்கள் சொந்தக்கார வீட்டில் போயிட்டு இந்த குழந்தைக்கு தேவையான நான் பண்ணுறேன்னு சொல்லுவான். ஆசிரமத்தில் ஒரு குழந்தைக்கு நீங்கள் எழுதி வச்சு வீட்டில் வச்சு உங்களுக்கு அந்தளவுக்கு மனம் வரலன்னா கூட நீங்கள் அந்த குழந்தைக்கு போயிட்டு நான் இந்த குழந்தைக்கு தேவையான செலவுகளை நான் ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த கர்மா கழிக்கிறதுக்கு எதுவும் நீங்கள் கடலேருந்து சென்டர் போகிறீங்க, அங்கெல்லாம் போயிட்டு செலவு பண்ணுறீங்க இல்லையா? ஜோசியருக்கும் நிறையா பார்க்குறீங்க, நிறைய செலவு. எப்படியா இருந்தாலும் அந்த கர்மா கழிக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணிதான் ஆகும். அதிலேருந்து உங்களால் அதை விடுபட முடியாது. ஸோ அது ஒரு கணக்கு இருக்கும், இறைவன் கணக்கு. அது ஜோசியர்களுக்கு கூட தெரியாது. அந்த இறைவன் கணக்கு எப்போ கொடுக்கணும்னு விதி இருக்கோ
அது வந்து கிடைக்கும். அது யாராவது ஒரு மூலியத்தில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அந்த நம்பிக்கையை வந்து எடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து அதை ஒரு இதுவாக எடுத்துக்காமல் குழந்தை இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த பிறவி கடைசி பிறவின்ற மாதிரி நினச்சிங்க. இனி கர்மா தொடராது. அது ஒரு உங்களுக்கு ஆறுதலாக நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தை பிறக்க அந்த கர்மாக்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை இல்லாதவங்க இது ஒரு ஆறுதல் அடையுங்க. இது வந்து எப்படின்னா, கர்மா இல்லாதவங்களுக்கு தான் இந்த கர்மாவை பிறவிலே கழிச்சுட்டு இறைவனடி சேர்றதுக்கு சமம். இது சில பேர் வந்து அது கர்மா நீங்கள் வேற ஒரு இது அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னாலும் சில இதுகள் தொடரணும். அது நீங்கள் ஆத்மாத்மாக ஏற்றுக்கிட்ட பிறகு அது பலன் வேறு மாதிரி போகும். அது ரொம்ப டீப்பாக நம்ம சொல்ல வேண்டாம். உங்களுக்கு மனம் இருந்தால் நீங்கள் வெளி குழந்தையும், அதாவது ஆசிரமத்து குழந்தையும் அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை, எனக்கு அந்தளவுக்கு இலகிய மனசு இல்லை, அந்தளவுக்கு எனக்கு ஒரு என் மைண்டு இடம் கொடுக்கல அப்படின்றவங்க உங்கள் சொந்த பந்தத்துலேயே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே வாங்க. பரிகாரமும் சைட் பை சைடு செய்யுங்க. செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வந்து நல்ல பலன் அளிக்கும். இதுவும் வந்து ஒரு விதமான பரிகாரம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வண்டியில் போகிறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த கால் வந்து ஏதோ ஒரு உடம்பி முட்டியில் ஏதோ ஒரு எல்போ வச்சு ஏதோ இது பண்ணுறீங்க. இப்போ திருமணத்துக்கும் அதே மாதிரி தான், குழந்தை பாக்கியத்துக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து அது எப்படின்னா, பழைய கால் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வராது. அது நீங்கள் என்ன எப்படியாப்பட்ட தொழில்நுட்பத்தில் இது பண்ணாலும் அந்த பழைய எப்படி அந்த இயற்கையாக அமைஞ்ச கால் உங்களுக்கு வராது இல்லையா? அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும். அந்த பெற்றாலும் சில பேருக்கு வந்து சில பேர் இன்னும் நான் படித்த படிப்புக்கு இப்படி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு இது அமைஞ்சால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு எல்லா குவாலிட்டியும் வேணும்னு தள்ளி போட்டுட்டு போகிறீங்க. அது நிச்சயமாக இயற்கை கொடுக்காது. கொஞ்சம் வளைஞ்சி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு இருக்காதுங்க. அது உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். அப்புறம் கடைசியில் நீங்கள் மறுபடியும் இதே வழிக்கு தான் வந்தோம். கிரகங்கள் வந்து அது செய்யதை கண்டிப்பாக செய்யும். அது தடுக்க முடியாது. பட் சில இதுனால சில பக்தி பரிகாரன்றதோட நடைமுறையில் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசு மாறலாம். பட் ஆனால் முழு பலன் கிடைக்காது எனக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, அது சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ எல்லோரும் வீடியோவில் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாரும் கேட்குறதில்ல. அதனால் ரத்தனை சுருக்கமாக எவ்வளோக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அதே ரூட்லேயே போயிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. திருமண பக்கியத்துக்கு நான் வரேன். இப்போது கோயில் பரிகாரங்களும் நிறைய இருக்குது. அந்த பரிகாரங்களும் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிங்க. நேற்று பனைமரம் சொன்னிருந்தேன் இல்லையா? ஸோ அது உங்கள் சரௌண்டிங்கில் எங்கேயும் கிடைக்காதவங்களுக்கு வேப்ப மரத்துலேயும் அந்த பரிகாரத்தை செய்யலாம். ஸோ அதுவும் வந்து பலனளிக்கும். ஸோ பனைமரம் கிடைச்சதுன்னா அங்கே போய் பண்ணுங்க அந்த பரிகாரம். அது வந்து நல்ல கனெக்ட் ஆகும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேப்ப மரத்துலேயும் பண்ணலாம் பக்கத்தில். ஆனால் ஒரு முடியாது அந்த பரிகாரத்தை பனைமரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. குறிப்பாக ராகு காலத்தில் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக கேட்டு அது என்ன சொல்கிறாங்களோ, ஜோசியர் நீங்கள் சொன்னதை நான் சரியாக புரிஞ்சிக்கலை அப்படின்னு வராது. ரிப்பீட்டடாக கேட்டு அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். பலனை எதிர்பார்க்காதீங்க. கடமை வேறு, பலன் வேறு. அதை தனித்தனியாக பிரித்து வச்சிங்க.
பிரபஞ்சத்துக்கிட்டையும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருங்க. அந்த கோரிக்கை ஒரு நாள் நிறைவேற்றப்படும். என்னைக்காவது ஒரு நாள் விடாமுயற்சி பலன் அளிக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இதை பண்ணுங்க. இப்போ கோயில் பரிகாரங்கள் நான் ஒன்றா சொல்கிறேன். அதே அந்த குரு தான் புத்திரக்காரகன் இல்லையா? அந்த குருவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லட்டு செய்யறதுக்கான எல்லா பொருளும் நீங்கள் வாங்கிக்கணும். கடையில் போயிட்டு அந்த லட்டு உங்கள் கையாலேயே செய்யணும். மஞ்சள் லட்டு அது எப்படி செய்யணுன்ற இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுங்க. அதை செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த டயத்தில் பண்ணணும். போயிட்டு 27 லட்டு எடுத்துங்க. இல்லை 27 நட்சத்திரத்துக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குங்க. ஏன்னா நான் யாரோட ஜாதகமும் பார்க்கல. அதனால் 27 லட்டு எடுத்துங்க. அந்த 27 லட்டு உங்கள் கையாலேயே செஞ்சுருக்கணும். கணவன் மனைவி, கணவன் கோயிலுக்கு ஆஃபீஸுக்கு போகிறாருன்னா நீங்கள் அந்த வாங்குகிற பொருளுக்காக நீங்கள் அவரை கூட கூப்பிட்டுட்டு போங்க. கோயிலுக்கு போகிறது தனியாக போகிறீங்க, ஒன்றா போங்க அப்படி தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் தனியாக போங்க. அந்த கடைக்கு போகிறதாவது கணவனை கூட சேர்த்துங்க. இல்லை அந்த பொருள், அந்த லட்டு செய்யறதுக்கான செய்முறைக்கு அவரை கூட வச்சுக்கிட்டு செய்ய வைங்க. இது நல்லா பலன் அளிக்கும். அந்த லட்டை நீங்களே உங்கள் கையாலேயே செஞ்சு வியாழக்கிழமை போயிட்டு கோயிலில் உங்கள் 2 பேர் நட்சத்திரத்தில் ராசியில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கோயில் யானை இருந்ததுன்னா கோயில் யானைக்கு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு லட்டு கொடுங்க. அப்படி கோயில் யானை இல்லாத கோயிலாக நீங்கள் போகிறீங்கன்னா விநாயகருக்கு ஒரு லட்டு வச்சுருங்க. அது ஏன்னா யானையை குறிக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ விநாயகருக்கு வச்சிங்கனாலும் அது யானை கொடுப்பதுக்கு சமம். அங்கே இந்த கோயிலில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கணவன் மனைவி கண்டிப்பாக ஒரு லட்டு சாப்பிட்டே ஆகும். பாதி பாதியாக சாப்பிடுங்க, இல்லை ஒவ்வொன்றா சாப்பிடுங்க. மீதி இருக்கிறத கொடுங்க. 27 தான் எடுத்துன்னு போகணுன்னு இல்லை. 27ன்றது ஒரு கணக்கு. 27 நட்சத்திரத்துக்கு. ஏன்னா கணவன் மனைவி எந்தெந்த நட்சத்திரம் நான் பார்க்க முடியாது. ஏன்னா எங்கிட்ட கன்சல்டிங் வரல நீங்கள். அதனால் 27ன்னு சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் 5ஆவது இருக்கணும். அது நீங்கள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுங்க. செஞ்சுட்டு கணவன் மனைவி கண்டிப்பாக படைச்சிட்ட பிறகு அர்ச்சனை பண்ணிட்ட பிறகு அந்த லட்டு நீங்கள் சாப்பிட்டே ஆகும். 5 வாரம் போங்க. வியாழக்கிழமை போங்க. 5 வாரம் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இதே மாதிரியே பண்ணிவிட்டு நான் சொன்ன டைம் குரு உரையில் 6 to 7 போக முடிஞ்சால் 6 to 7 போயிடுங்க. மதியம் 1 to 2 கோயில் மூடி இருக்கும். சில கோயில்கள் 24 அந்த 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும் இல்லையா? அந்த கோயிலாக பார்த்து கூட போகலாம். இல்லை 8 to 9 கோயில் நட சாத்திரப்பம், அதுவும் உங்களுக்கு பலன் அளிக்கும். இப்படி நீங்களாம் உங்களுக்கு செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன் வரேன். இது நல்ல பரிகாரம். 5 வாரம் செய்யணும். நல்லா நோட் பண்ணிங்க. லட்டு உங்கள் கையாலேயே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யணும். 5 வாரம் போகணும். வியாழக்கிழமை போகணும். கணவன் மனைவி அந்த லட்டை சாப்பிடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எழுதி வச்சுங்க. பார்க்கும்போது எழுதி வச்சுக்கிட்டு பண்ணுங்க எது பண்ணலாம். அதுக்கப்புறம் சைவம் வைணவம் 2 பேர் இருப்பீங்க. சில பேர் சிவன் கோயிலுக்கு போக மாட்டீங்க. அதுக்கும் தனித்தனியாக சொல்கிறேன். கரெக்டாக நோட் பண்ணுங்க. இதே லட்டு 27 லட்டு வாங்கிக்கோங்க. பெருமாளை பின்பற்றுறவங்க குருவாயூர் போங்க. அங்கே தான் குரு கனெக்ட் ஆகுறாரு. ஸோ குருவாயூர் போயிட்டு புதன்கிழமை நைட்டு அங்கே தங்கிடுங்க. புதன்கிழமை நைட்டு அங்கே தங்கிட்டு 27 லட்டு மஞ்சள் கலர் லட்டு வாங்கிக்கோங்க. வியாழக்கிழமை காலையில் 6 to 7 கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அங்கே அர்ச்சனை தனியாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் அர்ச்சனை பண்ண தேவையில்லை. குருவாயூரில் போயிட்டு 6 to 7 நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு அந்த லட்டு குருவாயூர் அப்பனுக்கே கொடுத்தாலும் ஓகே. அப்படியே வாங்கி வச்சுப்பாங்க அவசரத்தில். அதுவும் சொல்லிடுறேன் நான். வாங்கிட்டா அவரும் கிருஷ்ணர் குழந்தை வடிவில் தான் அங்கே இருக்கார். கவலைப்பட வேண்டாம். அப்படி கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அந்த லட்டு அதே தான் நான் சொன்ன பிரகாரம்
கோயிலில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் கொடுங்க. கணவன் மனைவி சாப்பிடணும். கோயில் யானை, குருவாயூரில் யானை கண்டிப்பாக இருக்கும், யானைக்கு கொடுக்கணும். இது வந்து வைணவத்தை பின்பற்றுறவங்களுக்கு. சைவத்தை பின்பற்றுறவங்களுக்கு வந்து திருச்செந்தூரில் குரு கனெக்ட் ஆகிறார், குரு பிரகஸ்பதி. அங்கே வந்து தேவ ஆலோசகராக இருக்கார். இந்த கந்தசஷ்டி படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். முருகரோட புராணங்கள், கந்த புராணங்கள்லாம் படித்தவங்களுக்கு தெரியும். அங்கே தான் வந்து கனெக்ட் ஆகுறாரு குரு பிரகஸ்பதி. திருச்செந்தூர் இதே புதன்கிழமை போங்க, நைட்டு தங்கிடுங்க. வியாழக்கிழமை காலையில் 6 to 7, இல்லை நைட்டு 8 to 9, இல்லை 1 to 2. இந்த டைமில் வந்து இதே 27 லட்டு உங்கள் பேர்லாம் அர்ச்சனை பண்ணுவாங்க, அங்கே தனியாகவும் பண்ணுவாங்க. அங்கே லட்டு மோஸ்ட்லி வாங்கிக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் தவறு கிடையாது. அது அந்த லட்டை வாங்கிட்டு இதே மாதிரியே எல்லாருக்கும் கொடுங்க. குழந்தைக்கு கொடுக்கணும். கோயில் யானை அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், வள்ளி யானைன்னு தெரியும், பட் கன்ஃபார்மாக தெரியாது. இருந்ததுன்னா கோயில் யானைக்கு கொடுங்க. இப்போ தவறுனா தான் கேள்விப்பட்டேன். கோயில் யானை இருந்தால் கொடுங்க, இல்லை விநாயகருக்கு வச்சுடுங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. கோயில் யானை இருந்ததுன்னா யானைக்கு கண்டிப்பாக லட்டு கொடுங்க. கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அங்கே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் லட்டு கொடுங்க. 27 நட்சத்திரத்தை கணக்கு பிரகாரம் தான் சொன்னேன். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோனாலும் வாங்கிட்டு போகலாம், ஓகேங்களா? ஸோ கணவன் மனைவி கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கோயிலுக்கு போயிடுங்க. ஏன்னா அடிக்கடி போக முடிஞ்சவங்க போங்க, நான் தடுக்கல. இந்த 2 கோயில் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு நல்லா கனெக்ட் ஆகும். சிவம் வைணவம் பின்பற்றுவவங்க இந்த 2 கோயில் போங்க. குரு அங்கே கனெக்ட் ஆகுறாரு. அங்கே பேரே வந்து குருவாயூரப்பன். இங்கே திருச்செந்தூர் அங்கேயும் குரு வந்து முருகனுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு அந்த போர் நடக்கிறப்போ. ஸோ இந்த 2 கோயில் வந்து கோவில் பரிகாரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது வந்து லட்டு சொன்னேன் இல்லையா, உங்கள் கையாலேயே செஞ்சு அது. இது 3 வந்து கோயில் பரிகாரம், என்னோட பரிகாரம். இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் நடைமுறை பரிகாரமாக நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் என்னோடய வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைமாக பார்த்து அதை வந்து கரெக்டாக பண்ணுங்க, நல்ல பலன் அளிக்கும். திருமணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த உங்கள் கர்மா கழியறதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். திருமணத்துக்கு அதேமாரி பெரிய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கும் நான் 1 by 1 வீடியோ போடுறேன். இந்த குழந்தை பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க அதனால் பலன் அடைஞ்ச பிறகு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். கமெண்ட்ஸில் என்னை ரீச் அவுட் பண்ணி இதனால் நான் பலன் அடைஞ்சேன்னு சொல்லுங்கள். அதுதான் வந்து ஒரு ஜோசியக்காரனுக்கு வந்து சக்ஸஸ். ஸோ அது சொல்லுங்கள். 11 ரூபாய் கோயில் உண்டியில் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா குருதட்சிணை இல்லாமல் எதையுமே யாருக்கும் சொல்லக்கூடாது. கோயில் உண்டியில் போட்டுருங்க. நீங்கள் பலன் அளித்த பிறகு எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அது உங்கள் விருப்பம். நான் எதுவும் தடுக்க போகிறதில்ல, அது உங்களோட விருப்பம். நான் இவ்வளோ தானே எதுவுமே நிர்ணயிக்க போகிறதும் இல்லை. நீங்கள் 11 ரூபாய் கொடுத்து பார்த்தாலும் சரி, 1 ரூபாய் கொடுத்து பார்த்தாலும் சரி, என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக எல்லாருக்கும் பண்ணுவேன். அவங்களோட விருப்பமாக கொடுக்குறத நான் எதுவும் தடுக்க போகிறதில்ல, அது அவங்களோட விருப்பம். ஸோ ஜாதகம் வந்து ஃப்ரீயாக பார்க்கக்கூடாது, அது ஒரு ரூல் இருக்குது. அதனால் சொல்கிறேன். இப்போதைக்கு எல்லாரும் என்னை கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ பரிகாரம் ஓப்பன் பிளேஸில் விட்டுட்டான். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கோயில் போகிறீங்களோ அங்கே போயிட்டு ஒரு 11 ரூபாய் கோயில் உண்டியில் போட்டு இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். கோயில் பரிகாரமாக இந்த 2 கோயில் தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கும் போங்க, தவறு கிடையாது. அது வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுற எல்லாத்தையும் வச்சு பண்ணுங்க. ஸோ இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இன்னும் நான் எது விடுபட்டு இருக்குன்னு யோசித்து நாளைக்கு வீடியோ போடுறேன். அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு ஃபீல் பண்ணேன்னா அடுத்த நான் திருமண பாக்கியத்துக்கு வந்துடுவேன். கர்மா கழிக்கிறதுக்கு 2 சொன்னேன். யார் யார் நோட் பண்ணிங்க, யார் யார் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு அது தெரியாது. மறுபடியும் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒரு கொப்பரை தேங்காய் வாங்கிக்கோங்க. அதில் வந்து கோதுமை ரவை வாங்கி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு, நாட்டு சர்க்கரை கோதுமை ரவை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு முக்காவாக அந்த கொப்பரை தேங்காவை ஓப்பன் பண்ணிங்க.
கொஞ்சம் லைட்டாக குச்சி வச்சு பள்ளம் தோண்டி ஈரம் விட்டு அதை ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் பூமியில் வச்சுட்டு மண்ணை போட்டுட்டு எறும்பு ஏதோ ஒரு உயிரினமோ அதை சாப்பிடணும். குறிப்பாக எறும்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எறும்பு அது மழை காலத்தில் ஒரு புதைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிடும். ஒவ்வொன்றா அந்த ஒரு அரிசி எடுத்துன்னு போய் அது சாப்பிட்டாலும் அது குறைய உங்கள் கர்மாவும் குறையுன்றது அகத்தியரோட வாக்கு. அதே மாதிரி அது நீங்கள் காட்டுப்பகுதியில் செய்யலாம். கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க இல்லையா, சபரிமலை, வெள்ளையங்கிரி, சதுரகிரி, அந்த மாதிரி முக்கியமான தலங்களுக்கு போகும்போது இதை கூடவே எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு போய் செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மை இருக்குது. டெய்லி காக்காவுக்கு காஞ்ச திராட்சை வைங்க. இது சித்தர்கள் சொன்ன பரிகாரம். சனியோட ஆதிக்கம் குறையும், நவகிரகங்களோட ஆதிக்கமும் குறைஞ்சி உங்கள் கர்மா குறையும். டெய்லி காஞ்ச திராட்சை வாங்கி ஒரு 5 or 10 உங்கள் விருப்பம் மேலே கையளவோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வைங்க. இது எல்லாமே உங்கள்கிட்டயே விட்டுடுறேன். அது செஞ்சாலும் நல்லா உங்கள் கர்மா கழியதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது 2 நான் சொல்லியிருக்கேன். இல்லை, அரச மரத்துலேயும் அந்த கொப்பரை தேங்காய் பரிகாரம் பண்ணலாம். அரச மரம் விநாயகர் இருக்கிற இடத்துலையும் போய் பண்ணலாம். அந்த தேங்காய் கடிச்சு எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பலன். ஸோ அதுவும் செய்யுங்க. காட்டுப்பகுதியில் செய்யுங்க. 1 காக்காக்கு டெய்லி வைங்க. 2 3வது பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுங்க. குரு கனெக்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, வேலைக்கு தேர்றவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் வாழைப்பழம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் பசுமாட்டு தொழுவம் இருக்கோ அது கொடுங்க. சனிக்கு கருப்பு அந்த காரம் பசுன்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பு பசுக்கு கொடுங்க. நல்லா கனெக்ட் ஆகும். இந்த பரிகாரம்லாம் செஞ்சு பார்த்துட்டு பலன் அளித்த பிறகு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு புது டாப்பிக்கில் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி உங்களை மீண்டும் ரீச் அவுட் பண்ணுறேன். எத்தனை பேர் பார்த்தவங்களுக்கு கொடான கொடி நன்றிகள். நன்றி, வணக்கம்.